போன பாட்டில் நம்ம ஃபின்னோட கேங்கில் சேரணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்போம். அதேமாரி நம்ம ஃபின்னை வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுவோம். ஸோ ட்ரெஸ் எல்லாம் மாற்றி நம்ம ஒரு சாதாரண ஒரு மைல்ஸ் மாதிரி நம்ம வந்து ஃபின்னை பார்க்க போயிருப்போம். ஃபின்னுக்கிட்ட நம்ம உண்மையை சொல்லிடுவோம். அதாவது ஃபின், நீ என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு எல்லாமே தெரியும், நீ யாருன்னு தெரியும் அப்படின்னு நம்ம உண்மையை வந்து உளறிடுறோம். அதுக்கப்புறமா ஃபின்னும் வேற வழி இல்லாமல் அதை ஒத்துக்கிறாங்க. அப்புறமா நம்ம என்ன சொல்கிறோன்னா, நானும் ஏன் உன் கூட சேர்ந்து வேலை செய்யக்கூடாது, நானும் கேங்கில் இருக்கேனே அப்படின்னு சொல்லி ஃபின்னை கன்வின்ஸ் பண்ணி நம்ம போன பாட்டில் சொன்ன மாதிரியே ஃபின்னோட கேங்லையும் சேர்றோம். அப்புறமா ஃபின் நம்ம உண்மையிலேயே வந்து நம்ம ஸ்பைடர்மேன் இல்லைன்னு நினச்சிட்டு அவள் வந்து அவளோட சீக்ரெட் அண்டர் கிரவுண்டு கூப்பிட்டு போகிறா. ஸோ அவள் அண்டர் கிரவுண்ட் கூப்பிட்டு போனதுக்கப்புறமா அங்கே நிறைய விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அவள் அந்த கேப்சூலை எங்கே ஒளிச்சு வச்சிருக்கான்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கேப்சூல்லாம் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம திரும்ப ஒரு சீக்கிரமான ரூமுக்குள்ளே போயிட்டு ஸ்பைடர்மேனாக மாறி அந்த கேப்சூலை எப்படியாவது ஆட்டையை போட்டுருன்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்னோட அண்டர் கிரவுண்டு. இப்போ நம்ம வந்து ஃபின்னோட கேங்கில் சேர்ற மாதிரி இங்கே வந்து நம்ம திடீர்னு வந்து ஸ்பைடர்மேனாக மாறிட்டோம். பட் ஃபின்னுக்கு தெரியாது நம்ம தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் வந்து எங்கே கேப்சூலை ஒளிச்சு வச்சிருக்குன்ற டீட்டெயில்ஸே நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் வந்து ஏதோ பேஸ்மெண்ட்டை நோக்கி ரொம்ப போயிட்டு இருக்கலாம். ஸோ நம்மளும் பார்க்க தான் போகிறோம். என்னடா இது முட்டு சேர்ந்து, ஆனால் பாதிங்களா ஸ்பைடர்மேனுக்கே முட்டு சேர்ந்தா ஓகே, இங்கே ஏதோ ஒரு வழி போகுது, இங்கே போகலாம். ஸோ இப்போ வந்து கேன்கே, அதாவது நம்ம ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்த்து போடா மாட்டிக்க போகிற, நீ மட்டும் மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை உடச்சிட்டு அப்படியே வந்து கீழே போகிறோம். கீழே போய் பார்த்தா அண்டர் கிரவுண்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரையும் போட்டு தரலாம் மட்டும் தான் நம்ம வந்து அண்டர் கிரவுண்டில் போயிட்டு ஃபின்னோட சீக்ரெட் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அட்டா பாவிகளா, என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க, நம்ம கொஞ்சம் நிறைய ஸ்டெல்ட் கில் பண்ணும் போல இருக்கு, அப்போ தான் நம்மளால தப்பிக்க முடியும். ஓகே, முதல்ல ஒரு ஆடு அங்கே நிற்குது, முதல்ல அந்த ஆடை முடிச்சிடலாம். இருங்க, என்னடா இது எங்கே பார்த்தாலும் இனிமையாக இருக்காங்க. இங்கே ஒருத்தர் இருக்கா, சாவுடா கொய்யா. ஓகே, ஒருத்தவங்க காலி. ஸோ அப்படியே வந்து திரும்ப பிக்கப் போயிடலாம். ஒருத்தனுக்கு டவுட் வருதுங்க, அங்கே பாருங்க எல்லோ கலர் மார்க் வந்தாலே டவுட் வருதுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அவன் கண்ணிலையும் சிக்காமல் இருந்தால் தான் தப்பிக்க முடியும். இங்கே ஒருத்தவர் இருக்கான், சாவுடா தம்பி. ஓகே, ரெண்டாவது ஆள் காலி. அப்படியே மேலே போயிட வேண்டியதான். ஓகே ஓகே. ஒருத்தன் டவுட் வந்துருச்சுங்க. டவுட் வந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். நம்மக்கிட்ட இன்விசிபிலிட்டி இருக்குது, டவுட் வந்தால் இன்விசிபிள் போட்டு ஓடிட வேண்டியதான். ஓகே, இன்னொருத்தன் வரான், கீழே வரான் பாருங்க, கொஸ்டின் மார்க் காட்டுது. ஸோ அவனை முடிச்சிடலாமா? இல்லை இங்கே யாரோட அடிக்கிறது ஒரே குழப்பமாக இருக்குது. எந்த சைடு பார்த்தா ஆட்கள் இருக்காங்க. ஓகே, நான் இன்விசிபிள் ஆகிட்டேன். அப்படியே பிக்கப் போயிட்டு இங்கே இருக்க முடிச்சிடலாம். ஓ ஷிட், முடிக்கலான்னு பார்த்தா பரவாயில்ல, நான் வந்து இது யூஸ் பண்ணிட்டாங்க, அது கூட அது வேணாம் பஞ்சு. ஓகே, ஸோ அப்படியே கொஞ்சம் பறந்து ஓட வேண்டியதான். டே இருங்கடா, டே நான் ஃபைடர்மேன் இல்லை, பார்த்துக்கோ. என்னடா இந்த அடி அடிக்கிறானுங்க, டே வாங்கடா கொய்யால எவ்வளோ கொழுப்பு இருந்தால் அப்படி அடிப்பீங்க. என்னை பார்த்தா எப்படி இருக்குது, ஃபைடர்மேன் வேஷம் தான் போட்டிருக்கேன், நானும் ஒரு சின்ன பையன் தான்டா, இப்படி அடிக்கிறீங்க போடுங்க கொய்யால. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி குடுக்குன்னு ஓட வேண்டியதான். எப்போ எத்தனை பேர் போனாங்க ஃப்ரெண்ட், இன்னும் அடி அடிக்கிறானுங்க, கும்மா குத்துறானுங்க. ஓகே, 2 பேரும் ஓடி வரானுங்க. சாவடா தக்காளி, எப்போ அடிக்கிறது இவ்வளோ கஷ்டம் போலுது. டே இரா வேணாம் வச்சு வாங்கிக்கோங்க, வாடா பாடு. சரியான ஒரு பஞ்சு. ஓகே கைஸ், இப்போ நம்மளுக்கு எழுத்து வரல, கொஞ்சம் தூரம் நம்ம ஓடி போய் இன்விசிபிள் ஆகிடலாம். அப்போ தான் வந்து அவனுக்கு நம்மளை மறந்து போயிடுவானுங்க. மறந்து போங்க நான் எங்கே இருக்கேன்னு. ஓகே ஃப்ரெண்ட், ஸோ எல்லாரும் அடித்து தாறுமாறாக நாக் அவுட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கான்கே என்ன சொல்கிறான்னா வந்து, சூப்பர், நீ ஒரு வேளை ஃபைட் பண்ணி முடிச்சுட்ட, இப்போ வந்து ஃபின் இன்னும் எங்கே இருக்கான்னு தெரியல, பட் கண்டிப்பாக எங்கேயாவது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிக்கணுமாங்க அண்டர் கிரவுண்ட் போகிறதுக்கு. எங்கே இருக்க இடம்? அண்டர் கிரவுண்ட் போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு சிம்டமும் எனக்கு தெரியல. சரி பார்க்கலாம், இருங்க, பேசாமல் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேங்க. ஸோ இருங்க, ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்டார்ட் த ஸ்கேன். ஐயோ பட்டன், அது ஸ்கேன் பண்ணுற பட்டனு. ஓகே, ஸ்கேன் பண்ணிட்டேங்க. எங்கே இருக்குது? இங்கே எதுவும் தெரில, இங்கே எதுவும் இல்லை. சரி, பில்டிங் தாங்க தெரியுது. இங்கே இருக்குது பாருங்க, ஏதோ ஒன்று ஸ்டாச்சு மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. இது எல்லோ கலரில் ஆடி இருக்கா, அப்போ இங்கே தாங்க கண்டிப்பாக இருக்கணும். என்ன பண்ணுறது? இது இழுக்கிறாங்க, இழுத்துடு. வாவ், அப்போ இங்கே தான் வந்து பின்னு இருக்கா? ஆமாங்க, பார்த்தீங்களா அண்டர் கிரவுண்டு. இதுதான் சீக்ரெட் அண்டர் கிரவுண்டா கைஸ்? வாங்க கீழே போய் பார்க்கலாம். பாதிங்களா, என்னடா இது கேஜிஎஃப் படத்தில் வர மாதிரி இருக்கு. ஓகே, இதை அழுத்தி விடலாம், இருங்க. அழுத்தி விடு கைஸ். இங்கே பாருங்க, இங்கே தான் இந்த சீக்ரெட்டான அண்டர் கிரவுண்ட் இருக்குங்க. இங்கே தான் வந்து ஃபின் வந்து, அதாவது ராக்ஸானே ஒரு திருட்டு பசங்க, அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, கேப்சூலை வந்து விற்று, அதாவது வந்து ஃப்ரீ நியூக்ளியர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது. ஆனால் இவனுங்கன்னா ஃபின் கேங் என்ன பண்ணுது, அதை எடுத்து நம்ம விற்று நம்ம பெரிய ஆளாலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஆக மொத்தம் 2 பேருமே கெட்டவங்க தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபின்னையும் தடுக்க போகிறோம், ராக்ஸனையும் தடுக்க போகிறோம். ஓகேவா, இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம மேலே போகணுமா?
ஓகே அப்படி மேலே அப்படியே தவந்து போடாடே கீழே கீழே ஊந்தாலும் முன்னாடி வர 3 பேர் போனானுங்க. பார்த்தானுங்க வெயி நம்மளை முடிச்சு விட்டுருவானுங்க ஃப்ரெண்ட். சரி ஓகே வாங்க பார்த்து போகலாம். போகிறாங்க பார்த்தீங்களா கேங்கா? தம்பி மேலே வந்து பாருங்க. டேய் மேலே பாருங்கடா. எங்க நடுவில் இருக்குது பின்னு நினைக்கிறேங்க. பாருங்க. ஆமாங்க நடுவில் இருக்குது பின்னு தாங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லாக்கருக்குள்ளே போகிறாங்க. பின்னு எங்கே பாரு, ஐ எம் யுவர் பாய் ஃப்ரெண்ட், வாட் ஆர் யூ கோயிங்? இங்கே இருக்க பாருங்க பின்னு. இப்போ நீங்கள் நியூ ஃப்ராம் எங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து ஃபின் சொல்லுது. ஸோ கைஸ் அந்த மேப் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேப்பில் தான் வந்து அந்த நியூ ஃப்ராம் கேப்சூல் வந்து எங்கே ஒளிஞ்சிருக்கு அப்படின்றதுக்கான லொக்கேஷன் இருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து இந்த லொக்கேஷனை மாற்றணும். ஏன்னா இப்போ அந்த நியூ ஸ்பைடர்மேன் வேறு என்ன பண்ணுறான்னு தெரில, அவன் கண்டிப்பாக கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு சேஃப்டியான லொக்கேஷனுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபின் வந்து சில இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கு. ஸ்பைடர்மேனுக்கு வந்து இங்கேருந்து சரியாக தெரியலையா, அதனால கிட்ட போக போகிறானா இன்விசிபிள் போட்டு இப்போ வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த நியூ ஃப்ராம் இருக்குது அப்படின்றத ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உத்து பார்க்குறான். ஓகே இப்போ வந்து பாருங்களாடா பாய், டே இன்விசிபிலிட்டி போயிட போதுடா, பார்த்துடா சீக்கிரம் கண்டு போகிறா. ஜெம் தியேட்டர் அங்கே ஒன்று இருக்குது போல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே பேப்பர் வர ஆட்டுறானே. டே 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 ஆடாடாடாடா நம்மளை நீ உங்களை மாட்டி விட போகிறான்னு நினைக்கிறேன். ஐயோ பின்னே பின்னு பின்னு வாயை பூடுறா, கரெக்டான வேலையை இப்போ தான்டா செய்கிறான். பின்னே நான் இதுவே பண்ணல பார்த்துக்கோ, நான் வந்து ஒரு சாதாரண ஃபைடர்மேன். ஓகே ஓஹோ பின்னி இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா வந்து எல்லாரும் என் கூட தானே இருக்கீங்க. ஓகே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் வந்து மோட்டிவேஷன் கொடுத்துட்டு அப்படியே வந்து போகுது. பாரா மோட்டிவேஷனு. ஓகே நான் இவ்வளோ தொங்கின்னு இருக்கேனே, எனக்கு தான் முழு மோட்டிவேஷன் வேணும். வாங்க ஃப்ரெண்ட் இப்போ நம்ம கீழே குதிச்சு திரும்ப வந்து ஒரிஜினல் கண்டிஷனுக்கு மாறிட்டோம். ஆஹா ஆடா பாய் வேற எவனோ ஒருத்த பார்த்துட்டானே. டேடோ ஆடா பாய் என்னடா இது அருவாள் எடுத்து மண்டை வெட்ட வரடா ஈரா எப்போ என்னடா இது ஐயம்மா டே என்னடா இப்படி அடிக்கிறீங்க. ஓகே என்ன சொல்கிறாங்கன்னா புது இதுவான் வெனாம் டேஷா போடு. நல்லா இருக்கே. ஓ ஒரு ஐட்லேயே செத்துருவாங்களா? சாவடா கோ ஐயால இதான்டா வெனாம் டேஷு, புது பவராக இருக்கு. நைஸ் பவர், ஐ லைக் திஸ் பவர். ஓகே ஸோ திரும்ப வந்து வெனாம் டேஷ் யூஸ் பண்ணலாமா? Put the feed. ஓகே இதான் வேணாம் டேஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஃபினிஷர் ஒன்று இருக்குது, வாடா ஃபினிஷர் வாங்கிக்கூடா நீ இதாண்டா இன்னைக்கு ஃபினிஷர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னொரு வேணாம் டேஷ் யூஸ் பண்ணலாம். போடு தக்காளி எப்படி நல்லா இருக்குங்க வேணாம் டேஷ், சூப்பராக இருக்கு அப்பு, நல்லா இருக்கு அப்பு. ஓகேவா வா தம்பி இங்கே பாரு அருவாளத்துலாம் வரக்கூடாது. ஓகேவா ஒரு எப்படி நான் டீசெண்டாக கையில் அடிக்கல, நீங்கள் ஏன்டா அருவாளத்து அடிக்கிறீங்க? இவங்களாம் ரைஸ் இருக்குது அருவாளத்து அடிக்கிறதுக்கு போகிறா கோயில மண்டையில் வாங்க நம்ம ஒரு மொட்டை தலையை. டேய் தம்பிங்க வா என்னடா இல்லை என்னன்னு கேட்குறேன், கையில் இருக்கிற கீழே போட்டு கீழே போகிறான் ஏடி அடி போலும். நான் எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன், நீங்களாம் இருக்கீங்களே. இதை லாஸ்ட் நினைக்கிறேன். சாவடா தக்காளி எம்மா என்ன அடிக்க முடியல, எத்து மண்டையில் போகிறான். ஐயோப்பா மண்டையில் வாங்கடா. ஐயோ பிளாக் பண்ணிட்டானே. ஏய் வேணாம் ஐயோப்பா கத்தி எடுத்து மண்டையில் போட்டான். டேய் ஏன்டா மனசாச்சு ஈவு இறக்கம் ஏதாவது இருக்கா? ஒரு சின்ன பையனை இப்படி போட்டு அடிக்கிறீங்களே 4-5 பேர், உங்களெல்லாம் உங்கள் அம்மா பையனா சொல்லி கொடுத்து வாழ்க்கை கொடுத்தாங்க. டேய் போடா பினிசர் இருக்குடா மோனே வாங்கிக்க வாடா. ஏய் ஏய் ஐயோ என்னது பினிசர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அடிச்சே கொள்றேன் உன்னை. போடு தக்காளி வேணாம் கொஞ்சம் போ வாங்கிக்கோடா, வேறு வழியில் கைஸ் யூஸ் பண்ணிட்டேன். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்னடா அது 4 பக்கமாக 4 டோர் போகுது, இல்லை எந்த டோரில் போவேன் நான்? என்ன இது? ஓ லுக் லைக் அண்டர் கிரவுண்ட் ஆர் ஸ்குவாண்டிங். ஓ இந்த லொக்கேஷனுக்குலாம் போகணும் போல இருக்குங்க. ஓகே ஸோ இங்கே தான் ஏதாவது இருக்குது போல இருக்குது. சரி ஓகே அதை நம்ம போய்க்கலாம், எப்படியும் போய் தான் ஆகணும். ஓகேங்களா இவனுங்களே போக வச்சிருவானுங்க. சரி ஃப்ரெண்ட் இதாவது வந்து இந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் ஒழிச்சு வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இங்கே ஏதோ பட்டன் இருக்கிறத குத்து விடலாம். ஓகே குத்துட்டேன். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா டோர் திறக்குது, அப்படியே தாவி தாவி போன போல இருக்கு. தாவே சவாலை தாவுடா தாவு. ஓகே வந்தாச்சு. இதுனா இது எப்படி உள்ளே போகிறது? உடைக்கடா எப்படி உடைக்கிட்டது? வேணாம் பஞ்சர் இல்லையே. ஹவு ஐ பிளாஸ்ட் இட். உயலடே திறக்கடா. ஐயோ என்ன பண்ண தெரியல. ஒரு வேளை பூந்து உள்ளே போகணுமா? எப்படி பூந்து போகிறது? ஒரு வேளை வெப்பு விட்டு ஏதாவது போகணுமா என்ன? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பாஸ். இந்த ஓட்டை எப்படி தாண்டுறது? ஒரு கட்சியின் முடிவு வெயிட் பண்ணுமா? அப்போ ஒரு வழியாக தாண்டிட்டுலாம் சாமியை. யோ செம்மையாக வந்தாலும் ஃப்ரெண்ட் வேறு லெவலில் இருக்குல்ல. ஓகே வாங்க அப்படியே தாவி தாவி போகலாம். சூப்பர் அப்போ இப்போ நம்ம வந்து ஃபின்னோட லொக்கேஷன்லாம் கண்டுபிடிச்சிட்டோங்க. ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்து வந்து அந்த லொக்கேஷனுக்குலாம் இப்போ நம்ம போக போகிறோம். ஓகேங்க இப்போ நம்ம முதல் லொக்கேஷனுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது தாங்க அது. இங்கே தான் வந்து ஃபின் வந்து அந்த கேப்சூலை வந்து ஒழிச்சு வச்சிருக்கு. ஸோ பட் இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய ஷாக் இருக்குங்க பாருங்களேன். ஷாக்கை தொடுறான்னாக்க அப்போ. ஸோ இந்த ஷாக்கை வந்து நம்ம போக வச்சா மட்டும் தான் நம்ம அண்டர் கிரவுண்டில் போயிட்டு அந்த கேப்சூல் எடுக்க முடியும். இந்த ஷாக் எப்படி போக வைக்கணும் அப்படின்னா வந்து அது கான்கே சொல்கிறான். ஏன்டா அதில் கை வச்ச, அது வந்து ஒரு பயங்கரமான ஷாக்கு, ஃபுல்லாக உடம்புலாம் வச்சா நீ செத்துருவே அப்படின்னு வந்து நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து இங்கே நிறைய லொக்கேஷன் இருக்கும், அங்கே நிறைய ஜென்ரேட்டர்லாம் இருக்கும், அதை நீ ஆஃப் பண்ணால் இந்த எலக்ட்ரிசிட்டி போயிடும் அப்படின்றான்.
ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஜென்ரேட்டர் நிறைய இருக்குமா? அடி ஆத்தி அட ஆமாங்க, கீழே பார்த்தீங்களா ஜென்ரேட்டர் நிறைய இருக்கு. சுற்றி என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க? சாவிடா உங்க ஒய்யால எவ்வளோ கொழுப்பு இருந்தால் ஜென்ரேட்டர் வச்சு என்னை வந்து இது பண்ண பார்ப்பீங்க, ஷாக் அடிச்சு கொலை பார்ப்பீங்க. ஓகே, ஸோ ஒருத்தன் காலி, அடுத்து இன்னொருத்தவன் சாவிடா உங்க ஒய்யால எப்படி ஸ்டெல்த் கில். ஓகே நெக்ஸ்ட் அப்படி அங்கே ஒருத்தர் இருக்கா, அவனையும் ஸ்டெல்த் கில் பண்ணிடலாம். அப்படிங்க தம்பி டேக் மை ஸ்டெல்த் கில். ஓகே செத்துட்டான். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா வந்து கீழே இருக்கானுங்க இத்தனை பேர். அப்படியே இருக்கா இருடா உங்களை லாஸ்ட்டில் பார்த்துக்கிறேன். முதல்ல மேலே அங்கே 2 பேர் இருக்கானுங்க, அவங்களை முடிச்சுட்டு வருவோம் இருங்க. கம்பி இருக்கு, கம்பியில் தாவிய அப்புறம் வந்து இங்கே பாருங்க அங்கே நிற்கிறானுங்க தெரிதா. முதல்ல இப்போ நம்ம வந்து இவனுங்களை போட்டு தள்ளலாம். வாடா தம்பி அட்ரா யோப்பா சம்மடி. ஐயோ இவனுக்கு கண்ணு தெரியாதா? ஐயோ பார்த்துட்டானே பரவாயில்ல, அடிச்சு கீழே தள்ளி விட்டேன். ஐயோ இவன் கத்துனோடனே இப்போ பாருங்க எல்லாரும் மேலே வந்துட்டானுங்க. சாவடா தக்காளி, டேய் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இடியட்ஸ், சாவடா. டேய் என்னடா பண்ணுறீங்க? டேய் எவனா நான் தள்ளி விட்டவன், இதாடா வேணாம் பஞ்சு வாங்கிக்கூடா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் இருக்கான். சாவ் அடங்கோயில சாவடா. ஓகே சம்மடி ஃப்ரெண்ட். ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டே இரா கொஞ்சம் ஹெல்த் இல்லை வந்துடுறேன். ஹெல்த் இருக்கா இல்லைன்னு நினச்சேனே. ஓகே சாவு தள்ளி விடு ஓயில காலி, நீ கிளம்பு வேணாம் பஞ்சு வாங்கு, முடிஞ்சிச்சு. ஸோ இவன் தான் லாஸ்ட்டு. இங்கே பாரு கையில் துப்பாக்கி இல்லாமலே வரான். சரி ஃப்ரெண்ட், இப்போ நம்ம இவங்க எல்லாரும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ வந்து இங்கே ஜென்ரேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட். ஓகே இப்போ நம்ம ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோன்னா அப்படியே வந்து நம்ம பவர் யூஸ் பண்ணி ஜென்ரேட்டர் வந்து கரெக்ட் பண்ண ஆஃப் பண்ணி விடணுங்க. அவ்வளோதான், ஒன்று ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஜென்ரேட்டர் போகலாம். ஸோ இங்கே பாருங்கள் இங்கேயும் நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது. இவ்வளோ ப்ரொடெக்ஷன் வைக்கிறீங்களே போடுற தக்காளி சாவு. ஓகே ஒருத்தவங்க காலி ஃப்ரெண்ட். ஸோ இன்னும் வந்து 2-3 பேர் இருப்பானுன்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணலாம். எங்கே இருக்கா? பார்த்துட்டேங்க. இங்கே இருக்கா தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள் அப்படியே கீழே பாருங்கள் எப்படி பார்த்துன்னு இருக்கான்னு சொல்லிட்டு கோயில சாவடா. ஓகே இவனும் காலி, அப்படியே ஓடு. ஓகே வந்தாச்சு. ஸோ இன்னும் வந்து கீழே ஒரு 4-5 பேர் இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டெல்த் கில் பண்ண முடியுமான்னு தெரியல. இன்விசிபிள் ஆகிடலாம். இவனை ஸ்டெல்த் கில் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பார்த்துட்டானுங்க நினைக்கிறேன். பார்த்துட்டானுங்க. ஓகே ஃப்ரெண்ட் அப்படியே இருங்க. டே வாங்கடா, நீங்களா வாங்கடா. கண்ணா ரெண்டு தின்னு ஆசையா சாவடா. ஓகே இப்போ வந்து ஒரு பஞ்சு போட்டாச்சு. சாப் செத்து தொலையாண்டா. ஏன்டா சாவாம ஏன் உயிரை வாங்குறீங்க? சாவடா. உங்களுக்கு என்ன வேலை பார்க்குறீங்க தெரியுமாடா? அந்த கேப்சூலால் எவ்வளோ சைடு எஃபெக்ட் தெரியுமாடா? ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? நான் இது போட்டு விட்றேன். அந்த இது போட்டு ரோபோட் போட்டு விட்டேன். எல்லாரும் ரோபோட்டை போய் ஃபைட் பண்ணுங்க, என்ன ஃபைட் பண்ணாதீங்க. அங்கே பாருங்க ரோபோட் பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சிட்டு இருக்கு. சூப்பராக தம்பி ரோபோட்டு போடு தக்காளி மண்டையில் ஒன்று போட்டேன். இவன் அந்த ரோபோட்டை தான் சொல்கிறான். நல்ல வேலை நம்மளை சுடலையே. நல்லா அந்த ரோபோட் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு நிறைய ஃபைட் நடக்குதுன்னா அந்த ரோபோட் 2 போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க மண்டையில் வந்து தேவையா உனக்கு இதெல்லாம்? தேவையாடா பின்னு கூட சேர்ந்து நான் ஆட்டமாக போகிறீங்க ஆட்டம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து இந்த ஜென்ரேட்டரை வந்து பவர் அப் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், இதையும் பவர் அப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த இது போகிறோம். அவ்வளோதான். இப்போ இங்கே ஷாக் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம உடைக்க போகிறோம். எப்படின்னா வந்து வேணாம் ஸ்மாஷ் பண்ணுமா போடு. அம்மா கீழே வந்தாச்சு. என்னது இது? என்ன இடம் இது பார்க்க பின்னு இருக்கிற இடம் மாதிரியே தெரியலையா? என்னது இட் இஸ் பிளாக். என்ன பிளாக்கு? என்ட்ரன்ஸ் பிளாக் ஆயிடுச்சா? ஸோ வந்து பூந்து போகணுன்றானுங்க. வாடா இந்த சுற்றி கூட கேப் வந்துச்சுங்க. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சுற்றிட்டு ஸ்டிக்கிங் பண்ணணும். இருங்க ஸ்டிக் பண்ண 1 2 3 4 அவ்வளோதான். இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போகலாம்டா வாடா தம்பியா. எப்பா எப்படியெல்லாம் ஒரு ஃபைடர்மேனை வேலை வாங்குறாங்க. ஃபைடர்மேனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் போல இருக்கேன். நான் சின்ன வயசில் ஃபைடர்மேன் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ பார்த்தா ஃபைடர்மேன் மட்டும் தேவையில்லாத தோணுது. ஓகே அங்கே மேலே போகலாம். ஓகே இங்கே ஒரு ஓட்டம் இருக்குது, வாங்க பூந்து போயிடலாம். இது என்னது மறுபடியும் பசிலா? ஏங்க ஏதோ பசிலுங்க, இது பார்த்தாலே தெரியுது. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இது ஒரு பெரிய ஜென்ரேட்டரா, இதை ஆன் பண்ணுமாங்க. அப்போ தான் கேப்சூல் கிடைக்குமா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் கேப்சூல் இருக்குது. இதை ஆன் பண்ணுன்னா எல்லா ஜென்ரேட்டர் கனெக்ஷனும் இதுக்குள்ளே வரணும் அப்படின்றாங்க. அப்பா ஐகளா, இந்த பசிலெல்லாம் என்கிட்ட கொடுக்குறீங்களே யார்கிட்ட கொடுக்கணும், என்னென்ன பசில் கொடுக்கணும்னு தெரிஞ்சு கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி பெரிய பெரிய பசிலாக நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடாது. சரி ஃப்ரெண்ட், வாங்க நம்ம பசில் ஆரம்பிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணோன்னா வந்து கொஞ்சம் சிம்பிள் தாங்க. இங்கே இருக்கிற எல்லா ஜென்ரேட்டரையும் ஆன் பண்ணிட்டு கனெக்ஷன் சரி பண்ணுமா. இங்கே பாருங்கள் இந்தமாதிரி கனெக்ஷன்ஸ் இருக்குல்ல, இதை மட்டும் நம்ம கொஞ்சம் சரி பண்ணும் போல இருக்குது. ஓகே இப்போ இங்கே ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் இதை ஆன் பண்ணிடலாமா? ஓகே அப்பா இதில் ஆன் பண்ணான்னு பார்த்தா மேலே போகிறான். ஓகே போடு தக்காளி. ஓகே ஒன்று ஆன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலாமா? இப்போ போனலாம் அதுவே மேலே போடா. மேலே தான் ஜென்ரேட்டர் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ மேலே ஓகே இங்கே ஒரு ஜென்ரேட்டரும் இல்லைங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு கட்டையாக இருக்குது, அங்கே போக முடியுமா? இல்லை லாக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் லாக்கில் இருக்குது. ஸோ இப்படிக்கா போய் பார்ப்போம். இங்கே ஏதோ ரூம் இருக்கிற மாதிரி இல்லை. ஜென்ரேட்டர் யார் எங்கே இருக்குது சொல்லுங்கள், சீக்கிரம் சொல்லுங்கள். ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும் போல இருக்குது. ஓகே ஸ்கேன் போட்டேன்.
ஸோ அங்கே அந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணியாச்சு. ஓகே. இங்கே ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. பார்த்துட்டேன். இங்கே இருக்குங்க. இது ஆன் பண்ணல தானே? ஓ, இதுதான் ஃபஸ்ட் ஆன் பண்ணுமா? அடப்பாவிகளா, என்ன ஒரே குழப்பமாக இருக்குது. ஓகே, அடுத்த ஜென்ரேட்டர் எங்கே இருக்குது? இங்கே ஒன்று இருக்குது, பார்த்துட்டேன். சரி, ஓகே கைஸ், செகண்ட் ஜென்ரேட்டர் போடுத காலி. ஓகே, இப்போ 3ஆவது ஜென்ரேட்டர் போய் தேடலாம். எங்கே இருக்குது? ஸோ இந்த ஜென்ரேட்டர் ஆன் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம கனெக்ஷன் வேறு கொடுக்கணும். இது நடா இதை ஆஃப் பண்ணிவிடு. ஓகே, இது எதுக்கு ஆஃப் பண்ண எனக்கே தெரியலையே. கனெக்ஷன். ஓகே, இங்கே பாருங்கள், அது ஜென்ரேட்டருக்கு ஒயர் கனெக்ஷனே இல்லை. இதுலேருந்து அது கனெக்ஷன் கொடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஒயர், இந்த பைப்லேருந்து அது கனெக்ஷன் கொடுக்கணும். அப்படி இழுத்துனே வா வருது. ஓகேங்க. ஸ்பைடர்மேன் வெப் வந்து கனெக்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போன கேம் பிளேலே. போட்டேனா இல்லையா? போடலையா? தப்பாக போட்டேன் போலங்க. அச்சா இருங்க, போடு, கமான், இழுத்துட்டே வா. ஓகே கனெக்ட் பண்ணு. இப்போ பாருங்க, கனெக்ஷன் வருது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல் கனெக்ஷன் பண்ணணும். அப்போ தான் ஜென்ரேட்டர் ஒர்க் ஆகும். புரியுதா உங்களுக்கு? சூப்பருங்க, நல்ல வேலை பார்க்குறோங்க. இப்போ தான் நம்ம இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேட்டர் எங்கே இருக்குன்னு செக் பண்ணலாம். இந்த கேன்கே வேறு வந்து ஃபின் கிட்டே போயிட்டு நீ வந்து ஸ்பைடர்மேன் ஓப்பனாக சொல்லிவிடு, ஃபின்க்கு வந்து ஒன்று பிடிச்சிரும் அப்படின்றான். ஏன்டா, அவளுக்கு ஸ்பைடர்மேன்னாலே பிடிக்காது. குண்டு பைப்பில் எப்படி கோத்து கொடுத்து போகிறான் நம்மளை. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து மேலே போகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு போய் பார்ப்போம், ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த சர்க்கிளில் போய் நின்றா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சுற்றி முற்றி பார்த்தா அங்கே ஏதோ வழி இருக்குங்க. இங்கே போகலாம் வாங்க. இது உள்ளே வந்து இது என்ன செவரு மாதிரி இருக்குது? மேபி அந்த செவரு உடைக்க முடியுமா? பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் ஒரு கிராக் செவரு மாதிரி இருக்குது. உடச்சி தான் ஆமாங்க, உடைக்கக்கூடியதுங்க. ஓகே. இங்கே பாருங்கள், வெனம் ஸ்மாஷ் பண்ணும் போல இருக்குது. அப்போ இந்த ஜென்ரேட்டர் ஃபில் ஆகும். போடு. ஓகே, ஒரு வெனம் ஸ்மாஷ் போட்டாச்சு. ஸோ ஏதாச்சும் இப்போ எல்லா ஜென்ரேட்டரும் ஆன் பண்ணியாச்சுங்க. மேபி கனெக்ஷன் மட்டும் இன்னும் கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஒர்க்கு. ஸோ ஸ்கேன் பண்ணலாம். ஸோ ஓகே, ஆமாம், இங்கே ஒரு நம்ம கனெக்ஷன் கொடுக்கணுங்க. இதுலேருந்து கனெக்ஷன் கொடுக்கணுன்னா இப்படி கொடுக்குறது. ஓகே, இங்கே ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே, இதுலேருந்து இது கொடுக்கணுமா? ஓகே, இங்கே கைஸ், இதை நம்ம ஆன் பண்ணிட்டோம் தானே? ஆமாம். ஸோ கனெக்ஷன் வந்து இப்போ இதுலேருந்து கொடுக்கணுங்க. எனக்கு புரிஞ்சிச்சு. ஓகேங்களா, வாங்க இதுலேருந்து கொடுக்கலாம். ஆன் பண்ணேன். ஓகே, ஸோ இது வந்து கரெக்டாக அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே என்னடா இது வெக்க முடியல, ரெட் கலரில் காட்டுது. ஏன்? வாய் ஐ கான் கீப். செவுரு மறைக்குதுங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே செவுரு மறைக்குது. அப்போ என்ன பண்ணுறது? நான் சுற்றி கொண்டு போகணுமா? அப்படி தாங்க நினைக்கிறேன். சரி, ஓகே, அவங்க சுற்றி கூப்பிட்டு போகலாம். சுற்றி வந்தீங்க. ஒரு வேளை இருங்க, இதை கனெக்ட் பண்ணலாம். இப்போ இதுக்கும் கனெக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து அது கொடுக்கலாம். எப்படி? விடிஜியோட மூளை தான்டா. விடிஜி உண்மையிலே நீ மூளைக்காரன் தான் மூளை. நம்மளுக்கு தான் தெரியாமல் இருந்துருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம ஒரு கரெக்டான ஒரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுலேருந்து அந்த மெயின் சுவிட்ச் கொடுக்கணும். ஸோ நம்ம வந்து வேறு ஏதாவது ஜென்ரேட்டர் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். மற்றபடி எல்லா கனெக்ஷன் ஓகே. இந்த கனெக்ஷன் ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இருங்க. ஓகே, இந்த கனெக்ஷனுக்கு எந்த குறையும் இல்லைங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆன் பண்ணி விட்டுலாம். அவ்வளோதான் ஆன் பண்ணியாச்சு. ஸோ கைஸ், இப்போ நம்ம எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணோம்னா அந்த இப்போ ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணோம்ல, அதையும் வந்து உள்ளே இருக்கிற அந்த இப்போ கனெக்ட் பண்ணி விட்டால் முடிஞ்சிச்சு நினைக்கிறேங்க. இருங்க, இந்த கனெக்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஸ்கேன் பண்ணி இந்த ஒயர் வந்து ஓகே. ஸோ அந்த ஒயர், இந்த ஒயர் ஏன் லைட் எரிய மாட்டேங்குது தெரியலையே. சரி, தெரில, பார்ப்போம். அது அப்புறமா. கனெக்ஷன் இப்போ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேருந்து அங்கே கொடுத்துடலாம். ஆனால் ஒரு ஒயரில் வந்து என்னன்னு தெரியல, லைட் எரியல. நானும் அதான் ஏன் எரியலன்னு பார்த்துட்டே இருக்கேன், புரிய மாட்டேங்குது. சரி, இது கொடுத்துருவோம். இது லாஸ்ட்டாக கொடுக்கலான்னு பார்த்தேன். இது கரெக்டாக முடிஞ்சிச்சா இல்லை இன்னும் இருக்கான்னு தெரிலங்க. ஆனால் இருக்குங்க, சொன்னல இன்னும் ஏதோ இருக்குது. பட் என்னென்னா புரிய மாட்டேங்குது. அது செக்குத கம்ப்யூட்டரா? முடிஞ்சிச்சா கனெக்ஷன்? என்னடா சொல்கிறீங்க அண்ணே? முடிஞ்சிருச்சானே? ஓகே ஃப்ரெண்ட் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட். எனக்கே தெரில எப்படி முடிஞ்சுதுன்னு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வச்சு டைப் பண்ணி விட்டுலாம். பச்சக் லொஜக் சச்சக். ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து என்னடா உள்ளே வச்சுருக்கீங்கன்னு நியூ ஃப்ராமு இருக்குதானே? இருக்கா இல்லையா சொல்லுங்கோ. சொன்னால் தெரியும், சொல்லாட்டி தெரியாது. ஓகே, இது அனிமேஷன்லாம் காட்டுறானுங்க. டேய், இதெல்லாம் சயின்டிஸ்ட்டே போய் காட்டுங்களா? என்கிட்ட என்ன காட்டுறீங்க? எனக்குலாம் என்ன தெரியும்? பாருங்க ஃப்ரெண்ட், இங்கே பாருங்கள், ஒரு நியூ ஃப்ராம் இருக்குது பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு? சூப்பருங்க. ஓகே, அதுலேருந்து ஏதோ ஒழுகுது. என்ன ஒழுகுது? எனர்ஜி ஒழுகுதுன்னு நினைக்கிறேன். நாற்று. ஓகே, பாதிப்புன்னு சொல்ல வராங்க. புரியுதா உங்களுக்கு? இந்த நியூ ஃப்ராமால நாட்டுக்கு பாதிப்புங்க. புரியுதா உங்களுக்கு? ஓகே அதை தடுக்க தானே நான் வந்திருக்கேன். அதான் ஸ்பைடர்மேன், அதான் என் டியூட்டி. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து இதை எப்படியா தடுத்தே ஆகணும். ஸோ அதுக்குள்ளே இருக்க நியூ ஃப்ராமாக எடுக்கணும். ஸோ நியூ ஃப்ராம்னால அந்த உலகம் வந்து வெடிகிற மாதிரி காட்டியிருக்காங்க. சரிடா, சீக்கிரம் எட்ரா, அதான் தெரிஞ்சிருச்சுல. எடுடா ஸ்பைடர்மேன், என்ன யோசிக்கிற? இதுதாங்க நியூ ஃப்ராம். எடுத்துட்டாங்க. எட்ரா. அடா பாயில கரெக்டாக உள்ளே வந்துட்டாங்கண்ணா. எப்படா வரீங்க? என்ன இன்விசிபிள் ஆகிட்டியா ஸ்பைடர்மேனு? எடுத்துட்டியா என்ன? எடுத்தாலும் இல்லையானே தெரியலையே.
ஓ உங்களை அட்டாக் பண்ணுமா கீஞ்சுது ஓ இப்போ வர ஸ்டெல் அட்டாக் பண்ண சொல்லுவானுங்களே டே ஸ்டெல் அட்டாக் பண்ணி எனக்கு ரொம்ப டயர்டாகிடுச்சுடா இருங்க மூலம் இவன் அடிக்க தேவையில்ல இவன் அடிச்சிடலாம் வா தம்பி ஸ்டெல் அட்டாக் தம்பி ஸ்டெல் அட்டாக்னா சீக்கிரட்டாக அடிக்கிறது பார்த்தா ஸ்டெல் அட்டாக்கு ஓகே அடுத்து யார் அடிக்கணும்னா இவன் அடிக்கணும் ஐயோ என்னடா அதை அடிக்க முடியல டே இங்கே போய் தான் அடிக்கணும் போலுது தம்பி டேக் மை ஸ்டெல் அட்டாக் ஓகே இவனும் காலி ஸோ நெக்ஸ்ட் இப்போ மேலே போகலாம் ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஓகே என்னடா இத்தனை பேர் இருக்கீங்க டேய் ஸ்டெல் அட்டாக் பண்ணுறதே இத்தனை பேர் இருந்தால் ஸ்டெல் அட்டாக் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம் தான் இருங்க ஃப்ரெண்ட் கொண்டா இன்விசிபிள் ஆயிடலாம் ஓகே ஸோ அடுத்து இவன் அடிச்சிடலாமா ஓகே சாவடா பார்த்துட்டானுங்கடா முடிஞ்சிச்சு அவ்வளோதான் பரவாயில்ல மட்டும் 2 வேணாம் பஞ்சிருக்கு ஸோ அதை வச்சு வந்து 2 பேரும் அடிக்கலாம் போடு ஒருத்தவங்க காலி இன்னொரு வேணாம் பஞ்சிருக்கு வாங்கு அவ்வளோதான் எப்படி செம்ம அடி ஃப்ரெண்ட் சரியான அடி அடுத்த அடியில் கோயிலெல்லாம் வந்து 10 அடி எறிகிறானுங்க ஓகே இப்போ இன்விசிபிள் ஆயிடலாம் ஓகேவா கண்ணு தெரிதா அடிடா முடிஞ்சாடுறா கோயாலடி கண்ணே தெரில என்ன அடி பண்ணி சாவு தக்காளி ஐயோ எல்லாம் வரானுங்களே இராடா தம்பி அண்ணா பறக்க விடுங்கடா எப்போ என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க என்ன டேமேஜ் பண்ணுறாங்க வாடா போடு இன்னொரு வேணாம் மச்சு உனக்கு யார்ப்பா வாங்க நீ வாங்கிறியாப்பா வாங்கப்பா ப்ரீதாம்பா எல்லாம் ப்ரீதாம்பா அப்பா அடிக்கிறானுங்களா இன்விசிபிலிட்டி இப்போ கண்டுபிடிங்கடா டேய் கண்ணே தெரியாது நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்களா அண்ணன் மறந்து போயிட்டேன்டா வாங்கடா இங்கே ஒருத்தர் இருக்கா பாருங்க ஸ்டெல் அட்டாக் பண்ண வேண்டியதான் ஸ்டெல்லா அட்டாக் பண்ணோன்னே ஒருத்தன் வெயிட் பண்ணுறானா அது வந்தான்டா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட் அடி வாங்குறதுக்குனே அளவு எடுத்து செஞ்சிருவான் பொழுது சாவு கோயால அப்படியே நிற்கிறாப்புல ஏதோ கண்ணு தெரியாத மாதிரியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணலாம் எங்கே இருக்கானுங்க அவனுக்கு கும்பலாக இருக்கானுங்க ஃப்ரெண்ட் நிறைய பேர் நான் பார்த்தேன் மீதி ஆளையே காணும் இங்கே ஒருத்தர் இருக்கா ஸ்டெல் அட்டாக்கு அவ்வளோதான் சூப்பருங்க எனக்கு இந்த ஸ்டெல் அட்டாக் ரொம்ப பிடிச்சிருக்கு அட்டாக்கே பண்ணதாலும் ஈஸியாக அடிச்சிடலாம் 3 பேர் இருக்கானுங்க ஃப்ரெண்ட் ஒருத்தனை ஸ்டெல் அட்டாக் பண்ணி ஆகணும் ஸ்டெல் அட்டாக் டேக் மை ஸ்டெல் அட்டாக் ஓகே ஒருத்தவங்க காலி இரா தம்பி இன்விசிபிலிட்டி திரும்ப கண்ணு திரும்ப போயிடுச்சு அவங்களுக்கு பார்த்தீங்களா இப்படி ஆட்டம் காட்டுறேன் அவனுங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் என்னன்னா வராம போகிறான் எங்கே இருக்கானே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருப்பானுங்க தம்பி ஒருத்தனை மட்டும் ஸ்டெல் அட்டாக் பண்ணி ஆகணுங்க இவனை பண்ணிடலாம் ஸ்டெல் அட்டாக் தேங்க்யூ இவனு ஸ்டெல் அட்டாக் பண்ணிடலாம் ஐயோ மிஸ் பண்ணிட்டாங்க இவனை ஸ்டெல் அட்டாக் பண்ணிருந்தா அப்படி ஒருத்தவங்களுக்கு இது பண்ணி கேம் இதுவே முடிச்சிருக்கலாம் ஃபைட்டிங்கே முடிச்சிருக்கலாம் என்னடா அது இங்கே ஃபர்ஸ்ட்லாம் கன்னை பிடுங்குவான்னா கன்னை பிடுங்க மாட்டான் என்னாச்சு ஃபைட்டர் மேன் ஃபர்ஸ்ட்லாம் கண்ணை அப்படியே பிடுங்கி அவனை அடிப்பியே அவன் மண்டபலே போடுவியே பின்ன ஆச்சுன்றேன் போடு ஐயோப்பா இன்விசிபிள் ஆகிடுறேன் அப்பா சாமி முள்ளடா சாமியை கொஞ்சம் இன்விசிபிள் ஆகிட்டு முழு இவனை ஸ்டெல் அட்டாக் பண்ணிடலாம் இருங்க ஐயோ கண்ணு தெரிஞ்சிட்டு போகுது டேக் மை ஸ்டெல் அட்டாக் சாவுடா ஓகே இவனி ஸ்டெல் அட்டாக் பண்ணு அவ்வளோதான் வெறித்தாளமான ஃபைட்டிங்கி அவ்வளோதான் எல்லாம் காலியா இல்லையா அங்கே ஒருத்தர் இருக்கா இவனி ஸ்டெல் அட்டாக் பண்ணிடலாம் அப்பா 3 ஸ்டெல் அட்டாக் முடிஞ்சிச்சுங்க யார் இது ஃபின்னா ஃபின் தாங்க நினைக்கிறேன் இல்லை வேறு யாரும் அண்டர் கிரவுண்டு ப்ரொடெக்டர்ஸ் டே எம்மா மாடு மாட்டுக்கு பிறந்திருப்பான் பொழுது அது +2 வேணாம் பஞ்சு சாவு இன்னொரு வேணாம் பஞ்சு ஆடுறா அவனுக்கு இவனை முச்சு விடுடா இவனை வேணாம் பஞ்சு வச்சு முச்சு விடுடா சாவு எப்பா கொண்டுட்டா சாமி எவ்வளோ பெரிய குண்டு பய போல விட்டா நம்மளை கடிச்சு கொதறி துடிக்க சாப்பிட்டுருப்பான் பொழுது வாடா டே சாவடா எப்பா எத்தனை பேர் அடி ரொம்ப வரீங்கடா தம்பிகளா இது ரொம்ப தப்புடா இது ஒருத்தன் வரீங்கன்னா 2 பேர் வரலாம் மேக்சிமம் ஒருத்தனுக்கு 3 பேர் கூட அனுப்பலாம்னு வச்சுக்கோம் 10-15 பேர் அனுப்புறீங்களாடா உங்களுக்கே கொஞ்சமாதிரி மேனஸ் இருக்காடா வில்லனாக இருந்தாலும் கருணை காட்டணும்டா என்னடா வில்லன் நீங்கள் கொடுமையான வில்லன்ஸாக இருக்கீங்க சாவடா ஓகே இன்னும் ஒருத்தன் தான் வெடிகுண்டு போகிறான் டே எவ்வளோ கொய்ப்பு இருந்தா பேசின்னு இருக்கிற கேப்பில் நீ வெடிகுண்டு போட்டு என்னையே வெடிக்க வைக்க பார்ப்பேன் டே சாவடா ஓகே ஃப்ரெண்ட் இவனே போட்டு தெரியாச்சு ஸோ ஃப்ரெண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நியூ ஃபார்ம் இப்போவே எடுப்போம் இப்போ என்ன பண்ணுவேன் நியூ ஃபார்ம் எடுத்தாச்சு ஃபின்னுங்க தடுக்கிறா ஃபின் வேணாம் ஏன் அப்படி பண்ணுற ஐயோ ஃபின்னுக்கு தெரியாது நம்ம தான் ஃபைட்டர்மேன் சொல்லிட்டு ஃபின் ப்ளீஸ் விட்டுருக்காத வேணாம் அதாவது உலகத்துக்கு ஆபத்து ஃபின் அதை எடுத்துகிட்டு ஓடுதுங்க ஃபின் ஹவு டேர் யூ காசுக்காக நீ என்ன வேணா பண்ணுவியோ ஃபின் ஓகே கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபின்னியை தேட போகிறோம் ஃபின்னியை தோற்ற போகிறோம் ஃபின்னு ஓகே ஃப்ரெண்ட் ஃபின் வந்து பார்த்தீங்கன்னா மொரட்டத்தனமான அடிக்குது போகிறான் அடங்கோ வரண்டா ஓகே ஃப்ரெண்ட் நம்ம வந்து சொல்கிறோம் ஃபின் உங்ககிட்ட ஜஸ்ட் நான் பேசணும் நான் வந்து உங்கள்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஐயோ ஃபின் எப்படி ஓது போகிறான் அது என்னங்க அது போன ஜென்மத்தில் உசேன் போல்ட்டோட பொண்டாட்டியாக வந்திருக்கும் போல இருக்கு என்னங்க இப்படி ஃபீடாக ஓடுது அம்மா புரியுது இவ்வளோ விஷயம் நான் ஃபைட்டர் பண்ணுறாங்க எனக்கே டஃப்பு கொடுக்குறீங்க பின்ன இருமா ஏம்மா சொன்னால் கேளுமா அதால் வந்து உலகத்துக்கே ஆபத்து இருக்குது நீ வந்து பண லாபத்துக்காக ஏதோ பண்ணின்னு இருக்கிற அது ரொம்ப பெரிய தப்பாக முடிய போகுது ஃபின் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்
ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். எம்மா வெடிகுண்டு போது போகிறாங்க. எப்போ நல்ல வேலை சாமியா. பின்னே என்னங்க இந்த பின்னு சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்குது. ஒன்றும் அடங்காத பொண்ணாக இருக்கும் போல இருக்குது இது. பின் சொல்கிறது கேளு. அங்கே மேலே நிற்குதுங்க, இருங்க மேலே போய் பார்ப்போம். பின்னே ஓரளவு புஷ்டம் ஒன்றா. எப்பா என்னம்மா இந்த ஆட்டம் ஆடுற உன்ட்ட பேசுமா நான்? ஐயோ ஐயோ தள்ளி விட்டுச்சு. அப்பா காரில் தள்ளி விட்டுச்சு. இரு நான் சொல்கிறது கேளு. நான் வந்து ஜஸ்ட் உன்ட்ட பேசணும். என்னது பேசணுமா? என்ன பேச போகிற அப்படின்னு கேட்டு மூஞ்சில் அடிக்குது. அப்பா மூக்கிலே ஒரு குத்து. பின்னே என்னங்க இது இப்படி பண்ணுது? இதை போய் கேர்ள் ஃப்ரெண்டாக வச்சிருக்கேடா ஃபைடர்மேனு. வருங்காலத்தில் உனக்கு தான்டா ஆபத்து. உன்னை வருங்கால சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோ, மூக்கிலே குத்துவா போகுது. பெட்டி வச்சா போயிரு. அதெல்லாம் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் வந்து உங்களுக்கு மேரேஜுக்கு அப்புறமா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்னை துரத்தினே இருக்கும். அது வெடிகுண்டுலாம் போடுது, எதுதோ பண்ணுது. எம்மா மாமா மாமா காப்பி ஷாப்பில் எவ்வளோ நல்ல பொண்ணு மாதிரி மூஞ்சை வச்சுன்னு இன்னும் ஆட்டம் காட்டுது போனால் இது. ஏய் ஏம்மா என்னம்மா நீ இப்படி போகிற? இரா ஏய் ஐயா இப்படிலாம் பண்ணால் நம்மளுக்கு வேலைக்காவது போல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் நம்மளை வந்து ரொம்ப கொடூரமாக மாடத்தனமாக துரத்திக்கிட்டு கப்பலாண்டெல்லாம் கூட்டுன்னு போகுது. இரு கப்பல் பயணம் செய்யலாமா? ஃபின் சொன்னா கேளு. வேணாம். எங்கே போகிற? தண்ணியெல்லாம் பந்து போகுது. போகிறா ஃபைட்டர்மேனே வெப்பு விட்டான் பாரு தலைவன். போடுறாங்க கோயெல்லாம். என் தலைவனோட பவரே தண்ணிடா. ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து என்னடா இது இப்படிலாம் நடக்கிறீங்க? எம்மா கண்டெய்னர்லாம் கேலி. அதில் என்னென்ன இருந்துச்சோ எவனுக்கு தெரியும். எல்லா கம்பெனிக்காரனுக்கு லாஸு தான். இதுக்கெல்லாம் காரணம்னா இல்லை பின்னு. என்னடா ஏ காரு போலீஸு ஏடா ஐயோ அக்ரூவ் பண்ணுறானுங்களே. நாட்டை காப்பாற்றுறன்ற பேர் நாட்டு மக்களுக்கு கொடுமை தான் பண்ணுறானுங்க அவனுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பில்டிங் மேலே வரும். ஃபின்னும் பில்டிங் மேலே விடுது. அப்போ எம்மா என்னடா இப்படி பண்ணுறீடா? நாலாம் பக்கம் வந்தால் நான் எப்படா அதில் தப்பிப்பேன். ஓகே ஃப்ரெண்ட், இப்போ நம்ம வந்தாச்சு. ஃபின் என்ன பண்ணா அப்படின்னு வந்து கையை பிடிச்சி அப்படி அப்போ ஏம்மா எனக்கே முது வலிக்குதே. என்னடா இப்படி அடிக்கிறீங்க? ஐயோ முடியலையே, நினச்சி பார்க்க கஷ்டமாக இருக்குது. போலீஸ்லாம் கீழே வந்துட்டாங்க. ஓகே, ஃபின்னு கத்தி எடுத்துட்டா. இது பார்க்க காட் ஆஃப் வார் 2ல் வந்து ஜூஸ் வந்து கிரேட்டோஸை கொல்ற மாதிரியே ஒரு சீன் மாதிரியே இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நான் கொல்லக்கூடாதுண்ணா, ஏதாவது ஒரு காரணம் சொல்லு அப்படின்னு ஃபின் கேட்குறா. ஏங்க உண்மையாக சொல்லிட்டாங்க நான் தான் ஃபைட்டர்மேன்ட்டு. ஐயோ ஃபின்னு ஷாக் ஆகிட்டா. மைல்ஸ் நீயா? ஐயோ அடப்பாவிகளா, நான் வந்து அப்படின்றான். ஐயோ ஏங்க ஃபின்னுக்கு தெரிஞ்சிருச்சிங்க. ஃபின்னு பாருங்கள் நம்மளை விட்டுட்டா, உயிரோட விட்டுட்டா. ஏன்னா நம்ம ஆனால் இப்போ நம்மளை உண்மையிலே காதலிச்சிருக்காங்க ஃபின்னு. ஏன்னா வந்து நம்ம ஃபைட்டர்மேன் தெரிஞ்சோடனே விட்டுட்டு போயிட்டா பார்த்தீங்களா? சூப்பருங்க, நல்ல பொண்ணுங்க அது. பாருங்க ஃப்ரெண்ட், நம்ம கேர்ள் ஃப்ரெண்டுன்றது உண்மையாக நிரூபிச்சா. சில கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்க, பரவாயில்லடா அவனை கொள்றேன்னான்னு கொள்ளுவாங்க. பட் ஃபின் இஸ் டிஃப்ரெண்ட். ஃபின் வந்து நம்ம ஃபைட்டர்மேன் தெரிஞ்சோடனே நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்கில் நம்மளை விட்டுட்டே போயிட்டா. கைஸ் வாட் அ சர்ப்ரைஸ். ஓகே, இப்போ நம்ம மாமா வந்து நம்மளை கூப்பிட்டு இருந்தார், என்னன்னு தெரில. ஸோ மாமா எதுவும் கூப்பிட்டு போய் பார்க்கலாம். மாமா கேர்ள் ஃப்ரெண்டு சரியில்லை, ஃப்ரெண்டு சரியில்லை, நீ ஒருத்தர் தான் மாமா இருக்கிற எனக்கு, நீ வா மாமா. நம்ம மாமா என்ன சொல்கிறாருன்னா வந்து, நாடா எங்கெல்லாம் போயிட்டு வந்தேன் மச்சான் அப்படின்னு கேட்குறப்பறம் நம்ம சொல்கிறோம், மாமா ஒன்றால் மாமா ராக்ஸான் கம்பெனி வந்து தடுத்துட்டு தான் மாமா போயிருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்புறம் வந்து இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா வந்து, உனக்கு வந்து தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, நான் உனக்கு ஒரு புது டெக்னிக் ஒன்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா நீ ஒரு சூப்பர் ஹீரோ. என்னன்னா வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா வந்து நீ அதை சவுண்டு வச்சு அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அதுக்காக நான் ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லித்தரேன் அப்படின்னு நம்ம மாமா சொல்கிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஏதோ ஒன்று இருக்குல்ல கைஸ், அங்கே பாருங்கள் ஒரிஜினல் சாம்பிள் அப்படின்னு இருக்கு. நம்ம வந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது சவுண்டு வச்சே கண்டுபிடிக்கிறதாங்க. எனக்கு என்னமோ இது அவ்வளோ பில்டப் பண்ணலாம் தெரில. சவுண்டு வச்சே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாமா? ஸோ நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மாமா சொல்கிறாரு, இங்கெல்லாம் நிறைய சவுண்டு இருக்குது, ஒரு சவுண்டை கண்டுபிடின்ட்டு. மாமான்னு பார்க்குறேன், ஆல்ரெடி நிறைய வேலை இதெல்லாம் பேச கண்டுபிடிக்கிறேன் வேலையா? நான் ராக்ஸனை தடுத்துன்னு தான் பெரிய வேலை. ஓகே, இப்போ நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம மாமங்கார என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா வந்து, வாடா ஃபைட்டர்மேன் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து கேட்குறாரு, சூப்பர்ரா உன் ஸ்கில்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு மாமா சொல்ல, நம்மளும் வந்து ஆமாம் மாமா நான் உன் மாமா, நான் நீ மாமானாச்சே, உன்ன மாதிரி நானும் திறமைசாலி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து, ஃபின்னுக்கு தெரிஞ்சு போச்சு நான் தான் வந்து ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். சரி நீ ஏதோ கவலைப்படாத, நீ எங்கே அடுத்து போகிறேன்? நான் சர்ச்சு போகிறேன், அங்கே போய் நான் சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்கு நம்ம மாமா சொல்கிறார், ஓ சர்ச்சு போறியா, ஓகே ஓகே அப்படின்றாரு. நான் ப்ரொடக்ஷனுக்கு வரத்தான்னு மாமா கேட்குறாரு. நம்ம சொல்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நானே என்ன பார்த்துப்பேன் அப்படின்றோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து, சரி ஓகே மாமா எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்புறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைஸ்
இப்போ நம்ம வந்து ஏதோ ட்ரினிட்டி சர்ச்சுக்கு போக போகிறோமா கைஸ் அடுத்து. ஓகே எதுக்குன்னெலாம் கேட்டுறாதீங்க, எனக்கே தெரில. அதுக்கப்புறம் வந்து நம்ம மாமா கேட்குறாரு, சரி என்ன உனக்கும் ஃபின்னுக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு. என் மாமா எல்லாம் கேட்காம விடுமாம்மா, சும்மா அதே கேட்டுட்டு நானே மன உளைச்சலில் இருக்கேன், பின்னுக்கு தெரிஞ்சு போச்சு, அதை எத்தனை நாள் சொல்கிறது நான். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா, போய் சாம்பிள்லாம் எடு. அதை வந்து அந்த இதுங்க இவர் சொன்னார் பார்த்தீங்களா, இந்த சவுண்டு அந்த சாம்பிள்லாம் போய் எடுன்றாரு. அதை வந்து சைட் மிஷின் தான், அது முடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஓகே மாமா அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட், நம்ம மாமா ஒருத்தர் தாங்க நம்மளுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்காரு. ஹேய் கைஸ், டே துரோகி, நம்ம மாமங்காரனே துரோகிங்க. நம்ம வந்து சர்ச்சுக்கு போகிறோம்ல, நம்ம மாமன் ஃபோன் பண்ணி ஃபைடர்மேன் சர்ச்சுக்கு தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டான். டே துரோகி, பணத்துக்காக ஒரு மச்சானை கொல்ல பார்க்குறியே, நீலாம் ஒரு மாமானா. அதாவது நம்ம மாமா வந்து நம்ம கொல்ல பார்க்கல, இவனை விட்டுரு, ஆனால் இவன் சர்ச்சுக்கு தான் அடுத்து வரான் அப்படின்னு வந்து யார்ட்டையும் சொன்னாங்க, யாருக்கிட்டன்னு தெரில. டே துரோகி. கைஸ் ஸ்பைடர்மேன் கேம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். இதனால் எல்லாரும் எனக்கு எதிரியாக இருக்கீங்க. சரி ஓகே, நம்ம வந்து இப்போ அடுத்து வந்து ஃபின்னுக்கு ஃபோன் பண்ண போகிறோமா, பட் அதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு ஸோ இந்த கேம் பிளே போட்டால் எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு தான். ஸோ நீ ஹேவ் தேங்க்யூ கைஸ், பாய் 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 பாய். நாளைக்கு சூப்பரான மாதம் பாய் ஃப்ரம் விஜய். பாய் பாய், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ், பாய்.